ஏகக்கடலின் சோகக் கதை பகுதி 1. ஏகல் கடல் கதையைப் பற்றி பலர் அறிந்திருக்கலாம். இன்றைக்கும் நதிகளை இணைத்தால் என்ன நேரும் என்பதற்கு இதனைத்தான் சூழலியாளர்கள் சுட்டிக்காட்டுவார்கள். இது உண்மையில் கடல் அல்ல, கடலளவுக்கு காட்சியளிக்கும் பெரிய ஏரி. தெற்கிலிருந்து பாயும் அமுர்தாரியா, கிழக்கிலிருந்து பாயும் சிர்தாரியா என்ற இரு ஆறுகள்தான் இந்த ஏகல் கடலுக்கு நீர்வளம் அளித்தவை. இது முந்தைய சோவியத் ஒன்றியத்தின் ஒரு பகுதியான இன்றைய கஜகஸ்தான், உஸ்பெகிஸ்தான் நாடுகளில் அமைந்திருந்தது. ஆம், அமைந்திருந்தது என்று இறந்த காலத்தில்தான் சொல்ல வேண்டும். ஏனெனில் இந்த ஏகல் இறந்துவிட்டது. அதன் சாவுக்கு காரணம் பருத்தி, புடவை கைக்குட்டையானது. வளர்ச்சி என்ற மோசமான மந்திர சொல்லுக்கு அன்றைய சோவியத்தும் விதிவிலக்கல்ல. அது தன் ஏற்றுமதியை பெருக்க ஓரினப் பயிராக பகுதியை சாகுபடி செய்ய திட்டமிட்டது. அதில் மிகப்பெரிய திட்டமாக அமைந்தது ஏகல் கடல் திட்டம்தான். இது 40 லட்சம் ஹெக்டேர் பரப்பில் அமுர்தாரியா, சிர்தாரியா ஆறுகளில் இருந்து கால்வாய்களின் மூலம் நீரை எடுத்து அமைக்கப்பட்ட பாசன திட்டம். 1961ஆம் ஆண்டு இத்திட்டம் தொடங்கப்படுவதற்கு முன்பு இந்த இரு ஆறுகளினால் மட்டும் ஏகல் கடலுக்கு ஆண்டுதோறும் கிடைத்த நீரின் அளவு 56 கன கிலோமீட்டர். இத்திட்டம் செயல்படத் தொடங்கியதும் இந்த ஆறுகளில் இருந்து வரும் நீர் வரத்து படிப்படியாக குறையத் தொடங்கியது. ஏகல் கடலுக்கு வரும் சிர்தாரியா ஆற்றின் நீர் 1986ஆம் ஆண்டு அடியோடு நின்று போக, அமுர்தாரியா ஆறும் 1989ஆம் ஆண்டு நீர் வழங்குவதை நிறுத்திக் கொண்டது. இதனால் ஒரு காலத்தில் 1064 கன கிலோ கொள்ளளவை கொண்டிருந்த ஏகல் தன் 13.5 மீட்டர் ஆழத்தையும் இழந்து சுருங்க ஆரம்பித்தது. பெருமளவில் அதன் தரைப்பகுதி வெளியே தெரியத் தொடங்கியது. 2007ஆம் ஆண்டு அதன் உண்மையான பரப்பளவில் வெறும் 10% அளவு மட்டுமே இருந்தது. சுருங்கச் சொன்னால், ஒரு புடவை கைக்குட்டையானது அல்ல, ஒரு நூலிழையாகிப் போனது. நன்றி, வணக்கம்.